ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி அற்புதமான பலன்களை தரக்கூடிய கொற்றவாளீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொற்றவாளீஸ்வரர் திருக்கோவில் பார்க்குறதுக்கே ரம்யமாக நம்ம மனதுக்கு ரொம்ப அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய கோவிலாக அமைஞ்சிருக்குது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, காரைக்குடி டு மதுரை ரோட்டில் காரைக்குடியிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. காரைக்குடி கோவிலூர் கொற்றவாளீஸ்வரர் திருக்கோவிலோட கோபுரம் தான் இது. வாங்க நம்ம அப்படியே கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன ஒரு அழகான மண்டபம் பாருங்கள். இதில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைந்திருக்கு. இது நகரத்தாரோட கட்டடக்கலை மீது உள்ள ஆர்வத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த கோவில். எல்லா தூண்கள்லையுமே சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கு. ஒரு தடவை அவசியம் எல்லா பேரும் விசிட் பண்ண வேண்டிய கோவில் இது. ரிஷப ஆரூடர் இவரோட சிலை. அடுத்து இந்த பக்கம் வந்தோமாக்கும் இடது பக்கத்தில் மீனாட்சி திருக்கல்யாண சிலை இருக்குது. சொக்கநாதருக்கு மீனாட்சியை பெருமாள் தாரை வார்த்து கொடுக்குறாரு. அப்படியே வந்தோம்னா இங்கே தில்லை காளியோட ருத்ரதாண்டவ சிலை. இங்கே கங்காளநாதர், வீரபத்ரர், ஊர்த்துவ தாண்டவர், காலை தூக்கி நடனமாடுற சிற்பம். கோவில் பிரகாரத்தில் சூரிய ஒளி வர்ற மாதிரி எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயும். இந்த நீராளி மண்டபத்தில் யாளிகள், அப்புறம் கடவுளோட சிலைகள், காவலர்கள் சிலைகள், இப்படி ஏகப்பட்ட சிலைகளோட மிக அழகாக காட்சியளிக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்னான நகரத்தார்களோட விளக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இந்த கோயிலை ஒட்டி உள்ள குளத்தங்கரையில் இருக்குது, தெப்பக்குளம். கொற்றவாளீஸ்வரர் திருநெல்லை அம்பாள் இந்த திருக்கோயில் கோவிலூரில் இருக்குது. இதுக்கான கும்பாபிஷேக பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க இந்த கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்.